ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் சுக்கு சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசல் செஞ்சு எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்த அரிசி மாவில் வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துருக்கேன். அதுலேயே இந்த ஏலக்காய் பவுடர் சுக்கு பவுடரும் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி எடுத்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ஆறின உடனேயே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தேவையான சைஸில் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பிடிச்சி எடுத்த கொழுக்கட்டையை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மூடி ஒரு 15 minutes நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான எம்மியான கொழுக்கட்டை ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய், பச்சரிசி, வெல்லம் இருந்தால் போதும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.